அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நீட்டுக்கு எதிரான இந்த போராட்டத்தை நம்மளால ஏன் சக்சஸ்ஃபுல்லா முன்னெடுக்க முடியல? மற்றவர்களின் சுய ஆதாயத்திற்கும் வன்மத்திற்குமான போராட்டமாக திசை மாறாமல் மாணவர்களுக்கான போராட்டமாக சரியான திசையில் போராடினால்தான் ஒட்டுமொத்த மாணவர்களையும் இளைஞர்களையும் ஒன்றிணைக்க முடியும், மக்கள் ஆதரவையும் பெற முடியும். இந்த போராட்டம் யாருக்கு எதிரான போராட்டம்? நீட்டை அறிமுகப்படுத்தி அதை தீவிரமாக நடைமுறைப்படுத்திய தற்போதைய மற்றும் முந்தைய மத்திய அரசுகளுக்கு எதிரான போராட்டம், இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு எதிரான போராட்டம், நீட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான போராட்டம். அவ்வளவுதான். இப்படி ஒரே நேர்கோட்டில் போராட்டத்தை முன்னெடுத்தா மட்டும்தான் எல்லாரும் உள்ள வருவாங்க, அவங்களுடைய ஆதரவை தருவாங்க. அதை விட்டுட்டு போராட்டத்தை திசை மாற்ற அனுமதிச்சா கடைசி வரைக்கும் நம்ம போராடிட்டு மட்டும்தான் இருக்கும். மாநிலத்துக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், நிறைய முரண்கள் இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்க்க வேண்டியது ஒன்றிய அரசு அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அனைவரும் ஒருங்கிணைந்த போராட்ட முறையை செயல்படுத்தினால் மட்டுமே நீட்டுக்கு எதிரான போராட்டமும் மற்றொரு ஜல்லிக்கட்டு போராட்டமாக எழுச்சி பெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும்னா திங்க் எல்லோ யூடியூப் சேனல்ல இருக்கு, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.